ஹலோ டெஸ்டிங் ஹலோ 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 மை செட்டிங் பெரிய ரேடியோ ஜெட் ஓனர் மாதிரி பேசுவேன். இந்தாயா பெரிய ரேடியோ ஜெட் ஓனர் பொண்டாட்டி. ஆல் ரவுண்டு என்ன மை செட்டுனா நான் செட்டுக்கார கூப்பிடுறேன். நான் நைட்டு தான் ஆல் ரவுண்டு. அப்புறம் ஆமா பகல்ல பெரிய அப்படியே நீ பொளந்து கட்டி விடுவேன். யாரு நீ போடுற போடல எனக்கு ஒன்னக்கு பூன்னு கலகுதுல இல்லையான்னு பாரு. பெட்டிக்கார மாமா எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கேன். உங்க கொழுந்தியா கூப்பிடுறேன் கேக்குதா? எந்த கொழுந்தியா? நான் தான் கொழுந்தியா. நீ என்ன கொழுந்தியாளாக்கு? ஆமா ஆமா உன் புருஷன் மாமியா மாமன் அவங்க அக்கா நான் தங்கச்சி. அப்புறம் ஆள்ற மிருகக்காரே சித்தப்பா என்னமோ தெரியல முன்னாடி இருக்கவங்க தான் வாயில டக்கு டக்குன்னு வருது. எனக்கு வரது ஃபுல்லா ஆல் ரவுண்டா வருது. என்ன பண்றது? மிருகக்கார சித்தப்பா சொல்லுங்க சித்தி. நல்லா இருக்கீங்களா? அது சரி நீ சித்தப்பான்ற அவன் சித்தின்ற என்ன? அவருக்கு எனக்கு மட்டும் என்ன முறைன்னு தெரியும். அதனால அப்படியே மூடி போட்டு மறைச்சிடணும். ஆமா சித்தப்பா சொன்னதான் யாருக்கு தெரியாது. பெரிய மூடி அவர் ஜாடி நான் மூடி. அப்புறம் தாளக்கார தாத்தாய் இப்பெல்லாம் பேசலாமா? அசிங்க பேசாத டான்ஸ்கார பிள்ளை நான் தான். ஆமா இப்பெல்லாம் அசிங்கமா கெட்டாவதெல்லாம் பேசிக்கிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். நான் வீட்டுக்கு போயிடுவியா? அப்புறம் சரி இருக்குப்பா தம்பி. என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு வேணுமா? அப்புறம் அதோட ஆல் ரவுண்டுக்காரன் செத்துருவடா. அத்தாச்சிக்கு ஒரு ஓவ போடுங்கடா, ஒரு ஆவ போடுங்கடா. சரி அத்தாச்சி எப்படி இருக்கேன்? ரொம்ப கேவலமா இருக்கேனா? நான் அப்பவே சொன்னேன் வண்டியில வேன்ல ஏறும்போது பதறாவும் பார்த்து ஏறினா கேட்க நல்லாதான் எவ்வாறு மண்டையில முட்டி மண்டை வீங்கி போச்சுவார். மண்டை வந்து வேன்ல முட்டலப்பா, அவர் தப்பா சொல்றாரு. இந்த ஆல்ரவுண்ட்காரர் தான் வண்டியில ஏறமே என் மேல முட்டிட்டாரு. அதான் இப்படி போட்டுச்சு. முத்தம் கொடுக்கறவனு முட்டிட்டியா? முத்தம் கொடுக்கறவன முட்டிட்டாரு. நானும் தெரியாம தூக்கத்துல வாங்கி விட்டேன். நான் சொல்றது போல நல்லா ஜூம் பண்ணி போடுனே. ஆமா லாவண்யா ஆடியோஸ் சும்மா தரமா இருக்கு. போற இடங்கள்லாம் இப்படி தான் எதிர்பார்க்குறோம். ஆனா அப்படியா இருக்கு? ஆத்தாடி எங்க ஆல்ரவுண்டுக்கு எத்தனை தண்டி? பெட்டிக்காருக்கெல்லாம் மறைச்சிட்டாரு. அதனால சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் மாமா முறை அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அக்கா வந்திருக்காங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் ஆத்தாடி ஏன்னா மிருகக்காரு 3 வச்சிருக்காரு. அவர்லாம் வந்தா நான் தாங்குவேனா? நான் தாங்க மாட்டேன். சப்புன்னு ஒட்டி தான் போவேன். நான் அமுங்கி போவேன். அதை விட தாளக்காரு ஒரே ஒரு ஜாமா வச்சிருக்காரு. பாவம் பொழைச்சி போட்டோம். என்ன செய்ய? என்னதான் இருந்தாலும் என் மாமனா ஆகிட்டாரு. சரி வந்தம்மா செஞ்சம்மா போனமான்னு போய்கிட்டே இருக்கணும். வள வள கொல கொலன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன மாமா? மாமா கரெக்டா பேசுறேனா? ஓட்டு ஓட்டு. என்னத்த ஓட்ட? தள்ளி விடுமா. யார ஓட்ட முடியலையே. உனக்கு தான் ஆல்ரெடி ஒரு ஆள் ஓட்டுறதுக்கு இருக்கேல்ல, நீ ஓட்டி விடு. அதானே. சரி அதனால ஆரம்பிச்சலாமா? ஹலோ ஹலோ திருவாலூர் தேரே பக்கம் பாடா திருவிழா உனக்கு ஒரு திருவாரூர் தேரே பக்கமாடி திருவிழா போவோம் பக்கமாடி மாமல்லபுரத்து மன்னவாடா செதுக்கின ஜலையாடி தென்காசி போவோம் வரியா வரியா சிவகாசி உனக்கு துணையா வரியா தென்காசி போவோம் வரியா வரியா சிவகாசி உனக்கு துணையா அரே ஹா அரே
என்ன ஊத்துனவனுக்கு தெரியலையா? தெரியல. மாமா எங்க டான்சராக நடிக்கும் லட்சுமி அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாகவும் இவ்வருங்க மேடையிலே தங்களது மத்தியில் டான்ஸாக வேடந்தோடி நடிக்கும் அன்பு சகோதரி லட்சுமி அவர்களுக்கு 5 கிராம பொதுமக்கள் சார்பாக கைத்தறி ஆடை அணிக்கப்படுகிறார்கள். ஏப்பா நீங்க சொன்னது அவரும் சொல்லிட்டாரப்பா. லெக் பீஸ் லட்சுமியா? வந்திருக்க பெரியவர்களே, தாய்மாரே, கிராமத்தர் அனைவருக்கும் எனக்கு மாமா அவர்கள் பொன்னாடி போட்டி புகழாக செஞ்சிருக்காரு. வருத்தப்படாத வாலிப சங்கங்களுக்கும் மிக்க நன்றி. ஏன் லெக் பீஸ் லட்சுமி உனக்கு பட்டம் கொடுத்துட்டாங்கம்மா மிளகனூர்ல. நீ மாற்றவே முடியாது அந்த பட்டத்தை. லெக் பீஸ்னா என்னது எனக்கே தெரியாது. நெசமா தெரியல? நிஜமா தெரியல. தெரியலையா? தெரியல. சரி இருந்தாலும் மாமா பச்சை மிளகா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அண்ணா இந்த பிள்ளைக்கு பால் கொண்டு வரீங்களா? மாமா பாலெல்லாம் நான் குடிக்கிறது இல்லை, வேற தான் குடிக்கிறேன். என்னப்பா மச்சான் உட்காரு மச்சான், நீ பேசாம உட்காரு. போடு பச்சை மிளகா அது காரம் இல்லை, மாமனாருக்கு ஈரம் இல்லை. பச்சை மிளகா அது காரம் இல்லை, மாமனாருக்கு ஈரம் இல்லை. கொட்டு போட்ட மாமா நீ கோவப்படலாமா, கொட்டு போட்ட மாமா நீ கோவப்படலாமா. ஓ பிள்ளை அவதான் என் மாப்பிள்ளை. பச்சை மிளகா அது காரம் இல்லை. போடு மாமனாருக்கு நெஞ்சில ஈரம் இல்லை. ஆளான பெண் புள்ள வீட்டுக்குள்ள ஏதேதோ சொன்னானே உங்க புள்ள. ஆளான பெண் புள்ள வீட்டுக்குள்ள ஏதேதோ சொன்னானே உங்க புள்ள. தாப்பால போடாம தொட்டுக்கிட்டாரு, தப்பான காலத்தை தொட்டுக்கிட்டாரு. தாப்பால போடாம தொட்டுக்கிட்டாரு, தப்பான காலத்தை தொட்டுக்கிட்டாரு. பச்சை மிளகா அது காரம் இல்லை, மாமனாருக்கு நெஞ்ச ஈரம் இல்லை. மாமா இது என்ன ஆட்டம் தெரியுமா? இது என்ன ஆட்டம்? தெரியாதா? தெரியலையே. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாது. என்னது நல்லா ஆடிடும். அட அந்த மாமா என்ன சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்காரு. லாவணிய செட்டு எதனா சொல்றது? என்ன செட்டு? மாமாக்கு ஒரு பாட்டை போட்டுருவோமா? தொட்டது பத்தல இன்னொரு கோட்டரு. மாமாக்கு ஒரு குத்து குத்த போறேன். ஏன்னா அவர் வள வள கொல கொலன்னு பேசிட்டே இருக்காரு. குத்து 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 குத்தவா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுங்கடி முடுக்கி மயிலாட வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி முறுக்கி மயிலாட வந்தாளா. அத்தான பார்த்து போடு அத்தான பார்த்து அசந்து போய் நின்னானா. மாமா அப்படி சங்கு சங்கு நிக்கணும். இப்ப எப்படி எங்க மாமா உட்காந்தாரு பாத்தீங்களா? இங்கிட்டு ஒரு மாமா எந்திரிச்சு குத்துனார் பாத்தியா? எங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். நான் நாங்க இங்க உட்காந்துக்கிட்டே பாத்துருவோம். மாமா நான் பார்த்துட்டேன். அப்படி ஊது. ஏற்கனவே ஊதிக்கிட்டு தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் என் குழந்தை மாதிரி சும்மா கலா கலா கலான்னு இருக்குங்களே, அவங்கள மாதிரி தான் இருக்கணும். மாமா இப்ப சரியா?
ஏ ஆத்தா